கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய யாரும் ஜெபத்தோடு கூட நாம் நாளில் காத்திருக்கிற விட நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரும் கூட இடைப்படுவார். நாம் என்ன வார்த்தை மூலமாக கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். யாரும் ஜெபத்தோடு கூட காத்திருக்க இந்த நாளில் கூட பிரபாரவங்க நம்ம சில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே மழை பெய்யப்படுகிறது. ஒரே ஒரு பாடல் ஒன்றை பாடிவிட்டு நாம் தொடர்ந்து செய்திக்காக நிறைய கடந்து செல்வோம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைக்கிறது, அது முடிவில் உள்ளங்கள் போய் சொல்லாது. குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அது தாமதம் இல்லை என்றே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அது தாமதம் இல்லை என்றே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். தொடங்கின இயேசுவை துதிப்போம், மதி நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். தொடங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். குறித்த காலத்தில் குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அது தாமதம் இல்லை என்றே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அது தாமதம் இல்லை என்றே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும் என்று அறிந்திருக்கிறோம். தெய்வ வார்த்தையில வல்லமை என்று அறிந்திருக்கிறோம். அன்று இந்த நேரத்தில் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொண்டு ஆளுகை செய்யும். தொடர்ந்து அந்த வார்த்தைகள் மத்தியில் மகிமைப்படட்டும், எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு மகிமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழக்கமாய் கேட்கிற ஒரு வார்த்தை, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவன் வாரம் பிரசங்கியார் கேட்டார், என்னதான் பிரச்சனைனாலும் சந்தோஷம்னு எல்லாம் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ படிக்கிற பாடின பாடலுடைய அதே வசனத்தை ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கிள் அருமையாக சொன்னாங்க, நம்ம போன வாரம் நம்முடைய சபையில் வாக்குத்தத்தம். என்னது வாக்குத்தத்தம்? எசேக்கியேல் 34:26. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பு சகோதரன் இருக்கார். போன வாரம் நம்ம சபையில் என்ன வாக்குத்தத்தம்னா அந்த நம்பரை மட்டும் சொல்லுவார், அடுத்து நம்பர் மட்டும் தான் திரும்ப சொல்லுவார். ஹல்லேலூயா. நம்பர் நம்ம ரெஃபரன்ஸுக்காக ஆட்கள் மனிதர்கள் எழுதினது. ஹல்லேலூயா. வசனத்தை தான் நம்ம இருக்க பிடிக்கணும், நம்பரை மட்டும் இருக்க பிடிச்ச கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை நம்ம திரும்ப ஒரு யாராச்சும் படிக்கலாங்களா? 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் மழைக்காய் காத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு பின்மாறி மழை வரப்போகுது. ஹல்லேலூயா. பேச்சா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் விலகும், பொய் சொல்லாது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமான மழை விழணும்? ஹல்லேலூயா. வசனம் எப்படியே சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்படி ஒரு மழை பெய்யும் பொழுது வெளியின் விருட்சங்கள் கனி கொடுக்கும். நம்ம தோட்டத்தில் இல்லை, வெளியில இருக்கிற விருட்சமும் நமக்கு கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய நிலம் நமக்கு பலனை கொடுக்கும். வெளியில இருக்கிற விருட்சங்கள் எல்லாம் கனி கொடுக்கிறனாலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழை நம்முடைய வாழ்க்கையிலும் தேசத்திலும் கொண்டு வருவதாக. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஏற்ற காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். ஏற்ற காலம் என்றால் என்ன? எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம யோசிச்சு அந்த வசனத்தை தியானம். ஏற்ற காலம், கர்த்தருடைய காலம் தான் ஏற்ற காலம். கரெக்ட் டைம், பர்ஃபெக்ட் டைம். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது, தமிழ்ல சொல்லுங்க. எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஏற்ற காலம்,
சரியான நேரம். வேற ஏதாச்சும் பதில் இருக்கீங்களா? நீங்க சொல்றீங்க. கரெக்ட். ஏற்ற காலம். வேற ஏதாச்சும் சிமியம்? ஏற்ற காலம், குறிக்கப்பட்ட காலம், குறித்த நேரம், somebody appointed. ஏற்ற காலம். குழந்தை பிறக்கும் போது எத்தனை மாதம் சொல்லுவாங்க? 10 மாதம் சொல்லுவாங்க இல்லையா? ஆகியது 10 மாதம் கிடையாது, 9 மாதமும் 1 வாரம் தான் வரும். அது ஒரு குறிக்கப்பட்ட நேரம். பிள்ளை ஒரு 8 மாதத்துலேயே பிறந்துச்சுன்னா அது ஏற்ற நேரம் கிடையாது, ஒரு மாதம் ஆகிடும். ஒரு 10 மாதம் கல்வி, ஒரு 10 மாதமும் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா அதுவும் கொஞ்சம் மண்டையை கொடையிடும். அப்போ ஏற்ற காலம்ங்கிறது குறிக்கப்பட்ட ஒரு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊர்ல மழை பெய்யும், எதிர்பார்க்கிற நேரம் வராது. இப்ப ஏடா பெய்யுதுன்னு நினைக்கிற நேரம் வரும். அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு உங்க என்னுடைய வாழ்க்கையிலும் மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்குது, எந்த பிரயோஜனம் இல்லாம. அல்லேலூயா. கிடைக்கிற நம்ம நினைக்கிற நேரத்துல அது நடக்காது. ஒண்ணுமே வேண்டாம் நினைக்கும் போது நடக்கும். கொடையெல்லாம் கொண்டு போக மாட்டோம், மழை வந்துடும், ஏண்டா வந்துச்சுன்னு யோசிப்போம். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமான மழை இல்லை. ஆசீர்வாதமான மழை என்பது ஏற்ற காலத்திலே வருகிறது. அல்லேலூயா. அதாவது முன்மாறி பின்மாறி எல்லாம் சொல்லுவாங்க. விதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு மழை, விதை விதைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு மழை அறுப்புக்கு ரெடி ஆகிறது. ஏற்ற நேரத்தில் பெஞ்சாதான் அது பேரு மழை, அதுதான் ஆசீர்வாதமான மழை. விதையை வச்சு ஒண்ணுமே வராம விதையெல்லாம் கருகி போனதுக்கு அப்புறம், அந்த கற்களுக்குள்ளே சிக்கி கருகி போனதுக்கு அப்புறம் ஒரு மழை வந்துச்சுன்னா பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. ஏற்ற நேரத்துல வருவதுதான் ஆசீர்வாதமான மழை. அப்படி ஏற்ற நேரத்துல எத்தனை பேருக்கு மழை வேணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை ஏற்ற நேரத்துல வருது. ஏற்ற நேரம்னா நம்ம பார்த்தது கூட குறிக்கப்பட்ட நேரம். நமக்கு தெரியாது ஏற்ற நேரம் எது என்று, எனக்கு தெரியாது. இப்ப கிடைச்சா நல்லா இருக்குமே, இது எனக்கு ஏற்ற நேரம். ஆனா தேவன் குறித்த நேரம் வேற ஒன்று. அல்லேலூயா. அந்த நேரத்துல அது பெய்யும் பொழுது, இப்பொழுது நம்ம ஏன் மழை பெய்து யோசிக்க மாட்டோம். அல்லேலூயா. நான் நினைச்ச நேரத்துல பெய்யல, ஆனா தேவன் குறித்த நேரத்துல பெய்யும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமாய் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல தான் ஐஸ்வர்யம். ஆச்சாரி கர்த்தருடைய ஐஸ்வர்யம் அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனோட எதையுமே அவர் சேர்க்க மாட்டார். இப்ப இன்கிரிமெண்ட் போட்டா நல்லா இருக்குமே நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா ஆண்டவர் கொடுக்கிற நேரம் அது ஏற்ற நேரமா இருக்கும். அல்லேலூயா. எதுவுமே ஆண்டவர் குறித்த நேரத்தில் நடக்கும் பொழுது மகிமையாய் அது தேவனுக்கு மகிமையாக மாறும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இப்படி நாம் கடந்து கொண்டிருக்கிற எந்த காரியமும் கஷ்டமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், வலியா இருக்கலாம், அவமான நிந்தை, எது இப்ப மாறினா நல்லா இருக்கும் நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனா தேவன் குறித்த நேரத்துல மாற்றுவார். அல்லேலூயா. அது தேவனுக்கு மகிமையா மாறும். இல்லைன்னா நம்ம நினைச்சோம் நம்ம நடந்துச்சு நினைச்சிருவோம். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாத மழையை தேவன் பெய்ய பண்ண போடுவார். இந்த வசனத்தை யாருக்கு அப்படி சொல்லியிருக்காருன்னு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, இந்த மந்தையை நானே மடக்கி மேய்த்துக் கொள்வேன். மனுஷர்கள் மேய்க்க முடியாத மந்தையை தேவன் பொருட்படுத்திக் கொள்வார். இந்த மந்தையை நான் மடக்குவேன், நான் மேய்த்துக் கொள்வேன். பலவீனமானவர்களுக்கும் கொழுமையானவர்களுக்கும் நான் நியாயம் தீர்த்துருவேன், நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருடைய மந்தைக்கு சொல்கிற வார்த்தை தான் அவர்களை ஆசீர்வதித்து, அவர் மேடுகளை ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமான மழையை தேவன் பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. அது ஏற்ற காலத்திலே பண்ணுவார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படி ஒரு மழை பெய்தா நல்லா இருக்கும்? ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிற நேரம் பெய்யாது, அவர் நினைக்கிற நேரம் பெய்யும். எத்தனை பேருக்கு அது அப்படி வேணும்? அல்லேலூயா. இப்ப பசிக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும், இது என்னுடைய நினைவு, எனக்கு எப்ப கொடுக்கணும் என் தேவனுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்ற காலத்துல தேவன் அப்படி ஒரு மழையை பெய்ய பண்ணுவார். நமக்கு எது ஏற்ற காலம்னு தெரியல, ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லுவது போல நாம் கேட்டுக்கொண்டால் எப்ப நம்ம வாழ்க்கையில எது நடக்க வேண்டுமோ அது கரெக்டா நடக்கும். அல்லேலூயா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 மாசத்துல இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்தா உலகத்துக்கு ஏற்றது. அல்லேலூயா. கொஞ்சம் தள்ளி தள்ளி போச்சுன்னா வந்தா நல்லா இருக்குமே, ஆனா ஆண்டவர் குறித்த நேரத்துல செய்யும் பொழுது அது மகிமையாய் மாறும். அல்லேலூயா. அண்ணால் எவ்வளவோ அழுது பார்த்தா அவர் குறித்த நேரத்தில் வந்த பொழுதுதான் சாமுவேல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். அல்லேலூயா. அண்ணாளுக்கு மட்டும் கல்யாணம் ஆகி அடுத்த 10 மாசத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் சாமுவேலை பத்தி பேசியிருக்க மாட்டோம். அல்லேலூயா. சாமுவேல் தேவனுக்கு மகிமையாய் மாறினான். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனா அந்த ஆசீர்வாதத்துல என் தேவன் மகிமைப்படணும். அல்லேலூயா. அதுக்காக கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்லங்கிறவங்க மாத்திரம் கைகளை தூக்கி அல்லேலூயா. கொஞ்சம் பேர் கைகளை தூக்கல. அல்லேலூயா. கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, எனக்கு வர ஆசீர்வாதத்தை தேவன் மகிமைப்படணும். அல்லேலூயா. அதுக்காக கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவத்துக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் கிரியை செய்யும். அல்லேலூயா. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 2-3.
சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அடுத்து அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக அசமாகிற போது செவ்வானம் வெட்டி இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். அடுத்து அப்படி உதயமாகிறது போது செல்வானமும் மந்தமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கும் காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். மாயக்காரரை, வானத்தின் தோற்றத்தை தியானிக்கும் உங்களுக்கு தெரியுமோ? காலங்களை அடையாளங்களை தியானிக்க உங்களால் கூடாதோ? ஹல்லேலூயா. வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், அங்க இருக்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் பேர் சொல்றாங்கப்பா வானம் கொஞ்சம் மந்தாரமா இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும். பயங்கர கால்குலேஷன், இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் நடந்துடும். இப்போ அவர் சொல்றாரு, முடிஞ்சா பண்ணுதா தெரியாதா, இதெல்லாம் பண்றியே உனக்கு அது தெரியாதா? ஹல்லேலூயா. எல்லாம் பயங்கர கால்குலேஷன் போடுறீங்க, இதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லி அவங்கள்ட்ட சொல்றாரு, மாயக்காரரே அப்படின்னு சொல்லி திட்டார். நம்ம போடுற கால்குலேஷன் இல்லை, அவர் போடுறதான் நடக்கும். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதமாய் முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளை இல்லாம இருந்தாரு, ரொம்ப நேரம் முட்டி மோதி பார்த்தாரு, முடியல. ஆனா அவருக்கு ஒரு பிள்ளை கிடைச்சது. எப்போ? தேவன் குறித்த காலத்தில். அவங்களுக்கு வாக்குத்தத்தமாய் அமையும். நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் சில நேரம் தள்ளி 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 போகும், ஆனா அது முடிவிலே ஆண்டவருக்கு மகிமையாய் விளங்கும். ஹல்லேலூயா. நம்ம பண்ற கால்குலேஷன் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கால்குலேஷன் வாங்கிக்கிறது நல்லது. நம்ம போடுற கால்குலேஷன் எப்பவுமே மிஸ் ஆகும். ஏன்னா அது வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கிறது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்படின்னா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பை நம்ம பிடிச்சு கொள்வது நல்லது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்குது? ஹல்லேலூயா. நம்ம சில கால்குலேஷன் போட்டிருப்போம், ஆனா அதை கொண்டு போய் ஆண்டவர் பாதத்துல வைத்து ஆண்டவரே உமக்கு சித்தமான அதை செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது அதை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். வார்த்தையாவது இந்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இது அப்படிங்க ஆண்டி, அப்படியே அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் குமாரனை பெறுவாள் என்பதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் நினைச்ச நேரத்துல பிள்ளை கிடைக்கல, ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடைக்கல, அநேக பிரச்சனைகள் உண்டு. ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படியே விடுகிறது? குறித்த காலத்தில் நான் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு பிள்ளையை பெறுவாள். ஹல்லேலூயா. பெறப்போகிற ஈசாக்கோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஒரு கட்டத்துக்குள்ள நாம இருந்தோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக இது கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிச்சு கொண்டிருந்தா குறித்த காலத்துல உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. நீ அதற்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உன்னை காத்திருக்க செய்வது தேவ மகிமைக்காய் அமையும். ஹல்லேலூயா. சாராள் நக்கலா சிரிச்சாங்க. எத்தனை பேரை பார்த்தாச்சு அப்படின்னு நக்கலா அந்த அம்மா செய்யும் பொழுது அந்த நகைப்பையே தேவன் அவளுக்கு பரிசாய் கொடுத்தாரு. ஈசாக்கு என்றால் நகைப்பு என்ற அர்த்தமாகும். ஹல்லேலூயா. அப்படி நகைச்சா, நக்கலா சிரிச்சா, அந்த வாக்குத்தத்தத்தை நக்கலா நினைச்சவனுக்கு பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கு நக்கல்னு பேர் வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? நீ நம்பாம இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய வாழ்க்கையில ஒருவன் மாத்திரம் நம்பி இருப்பான். சாராள் நம்பல, ஆபிரகாம் பிடித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை மனைவி நம்பல, கணவர் மாத்திரம் விசுவாசியா இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இறங்கும். ஹல்லேலூயா. தேவன் குறித்த காலத்திலே உங்களை சந்திப்பாராக. சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 27வது வசனம். 104:27. ஏற்ற வேளையில் எவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அப்படியே அதுக்கு மேல இருக்க வசனத்தை படிச்சிடுங்க. கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீ உண்டாக்கின திமிங்கிலமும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திற்காக மனிதர்களாகிய நாம மாத்திரம் இல்ல, திமிங்கிலமும் காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. காக்கா, குருவி, டால்பின் எல்லாருமே தேவனுடைய ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கிறார்கள். அது நம்பி காத்திருக்கு. ஏற்ற வேளையில அவர் எனக்கு உணவு தருவார் என்று சொல்லி திமிங்கிலம் காத்திருக்கான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது நாம் மறந்து விடுவோம், தேவன் எனக்கு ஏற்ற வேளையில கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்கிற மனிதனே அல்ல. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஏற்ற காலத்துல நடப்பது போல இருக்காது. வண்டி வேகமா போய் கொண்டிருக்கும் பொழுது சிக்னலை போட்டுருவாங்க, சர்ச்சுக்கு லேட் ஆகி போச்சு, கொஞ்சம் வேகமா, ஏன் இந்த நேரத்துல இப்படி நடக்குதுன்னு நாம நினைப்போம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பச்சை லைட் வரும், ரொம்ப வேகமா போகுது பார்ப்போம், எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஹல்லேலூயா. என்னை நிக்க வைத்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
போனா அங்கிள் திட்டுவார் லேட்டா போனா, ஆனா வேகமா போனா நம்ம போயிருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் ஏற்ற காலத்திலே நம்மளை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல யோசேப்புடைய வாழ்க்கையில சில காரியம் நடந்தது. அவங்க அப்பா அவனுக்கு ஒரு பலவர்ண அங்கியை போட்டு வித்தார். அது ஏற்ற காலத்திலே நடந்தது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு அங்கி எடுத்துக்கொண்டு அவன் அண்ணமாரெல்லாம் போய் பார்க்க போனான். அது சரியான நேரத்துல போனான். அண்ணமாரெல்லாம் பிளான் போட்டாங்க, இவனை தூக்கி குழியில போட்டுருவோம், கொல்லலாம் பிளான் போட்டாங்க. அது கொல்லணும்னு நினைச்சது ஏற்ற காலம் தான். ஹல்லேலூயா. இன்று உன்னை யாராச்சும் கொல்லணும்னு நினைச்சாலும் அது ஏற்ற காலம் என்று விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு எதுவுமே ஆக்சிடென்ட் இல்லை. எவ்ரிதிங் இஸ் பிளான்ட். ஹல்லேலூயா. உங்களை வேலை சிலத்துல கண்ணாபுரம் திட்டுறாங்களா? இட்ஸ் பிளான் பை டிவைன் காட். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த விஷயத்தை? அது ஒண்ணே ஒன்று இருக்கணும், நாம் தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கணும். அந்த விசுவாசம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே தேவன் எனக்கு முன்குறித்தது தான் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் முன்குறிக்காத ஒன்று என் வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்றவங்களுக்கு உற்சாகமாய் ஒரு ஹல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லணும், சும்மா கையிலே தூக்கி போகிறது. ஹல்லேலூயா. நீங்க எதுக்குமே கலங்க முடியாது. என்ன காரியம் நடந்தாலும் என் தேவன் எனக்காக அதை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார், அதனாலதான் நடக்குது. ஹல்லேலூயா. வசனம் எப்படியா சொல்லுகிறது? அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, சமாதானமாக ஒரு காலம் உண்டு, சண்டை போடுறதுக்கு ஒரு காலம் உண்டு. எல்லாமே தேவன் முன்குறித்தது. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை முடி கொட்டிருக்கலாம் கொஞ்ச நாள்ல அப்படி ஆயிருக்கும். தேவனுக்கு தெரியும் எத்தனை நாள்ல எத்தனை முடி கொட்டணுங்கிறது என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் முடி விழுந்தாலே என் தேவனுக்கு தெரிஞ்சா, இடி விழுந்தா தெரியாமல இருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் ஏன் நம்ம கலங்குறோம்? கலங்குறது உண்மைதான், ஆனா இந்த உண்மை தெரிஞ்சா நம்ம கலங்க மாட்டோம். ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. அவனை தூக்கி குழிக்குள்ள போட்டாங்க, தண்ணி இல்லாத குழியில போட்டாங்க. அது ஏற்ற காலம். ஹல்லேலூயா. தண்ணியோட போட்டிருந்தா யோசேப்பு அங்கேயே முடிஞ்சிருப்பார். அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணன்மாரெல்லாம் திருப்பி அது பக்கத்திலேயே சாப்பிட உட்கார்ந்தாங்க. அது ஏற்ற காலம். கீழே விழுந்தா சத்தம் கேட்குமேன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்துருக்கலாம், பக்கத்திலேயே உட்கார்ந்தாங்க. அது ஏற்ற காலம். அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்தனால தான் இஸ்மாயிலுடைய வண்டி வந்துச்சு. இப்போ ஒருத்தனுக்கு தோணுது, அவனை தூக்கி வித்துட்டா ஒரு பாசுக்கு பைசா வச்சு கிடைக்குமே, ஒரு 20 தினாமுக்கு வித்துட்டாங்க. அது ஏற்ற காலம். ஹல்லேலூயா. உன்னை அடிமையாய் ஒரு இடத்துல விற்று போடுகிறதுக்கு வண்டி அனுப்புனது தேவன். ஹல்லேலூயா. நாம நினைச்சிட்டு இருப்போம், ஏன் அப்படி நடக்குது? யோசேப்பு நினைச்சிருப்பான், நல்லா தானே போச்சு, திடீர்னு குடியில தூக்கி போட்டான், இப்படியே இருந்திருக்கலாம். கொண்டு போய் அடிமையாய் வித்தாங்க. அது ஏற்ற காலம். அந்த அடிமையை கொண்டு போய் போத்திபார்ல கொடுத்தாங்க. அதுவும் ஏற்ற காலம். ஹல்லேலூயா. அது ஏன் யாருமே வாங்காம போத்திபார் வாங்கணும்? தேவன் முன்குறித்தது நடந்துச்சு. ஹல்லேலூயா. அங்க போய் பார்த்தோம்னா போத்திபார் வீட்டுல அந்த அம்மா கையை பிடிச்சிருக்குது. ஏற்ற காலம். ஹல்லேலூயா. யோசேப்பு நினைச்சிருக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு. உனக்கு மட்டும்தான் நடக்கும், ஏனென்றால் இது தேவனாலே முன்குறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையா மாத்திரம் இருந்தானா, நீ தேவனுடைய கருத்துக்குள்ள இருப்பவனா இருந்தா என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனால முன்குறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கையை பிடிச்சிட்டு தான் என்ன நடந்துச்சு? சட்டை கட்டையெல்லாம் கழிச்சிட்டு நிர்வாணமாய் ஓடினதும் ஏற்ற காலத்தில் நடந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் அப்படியே யோசிச்சேன், ஒருவேளை நான் அந்த சீன்ல தான் என்ன பண்ணிருப்பேன்? இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியும், வேற மாதிரி நீ கற்பனை பண்ணலாம். ஓடுனா எப்படி ஓடும்? போய் நடுரோட்ல நினைப்போம், இல்லை எங்கேயாச்சும் கண்ணு முறையா ஓடிடணும்ல. ஆனா அவன் ஓடினது போத்திபார் போய் திரும்ப பிடிக்கிற அளவு தான் ஓடி இருக்கிறான். ஹல்லேலூயா. வீட்டை விட்டு குதிச்சு ஓடினான், ஆனா போத்திபாருடைய காவல்காரர்களை போய் பிடிக்கிற தூரத்துல தான் ஓடுனான். அது ஏற்ற காலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஏற்ற காலத்திலே நடந்தது. அவனை பிடிச்சி சிறைச்சாலைக்காரன் கொடுத்தா அங்க போய் அவனை தலைவனாய் ஆக்குனது ஏற்ற காலம். அந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு பிரச்சனை கரெக்டா அந்த நேரத்தில் நடந்துச்சு. ஏற்ற காலம். இன்னொன்று நினைச்சப்பா, நீ நல்லா இருக்கும்போது என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் இவரை மறந்தது ஏற்ற காலம். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் மறக்காம நல்லா இருக்கும்போது யோசிப்ப வாப்பான்னு காப்பாத்தி விட்டு இருந்தாருன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்காது. ஹல்லேலூயா. ஜெயில விட்டு வேணா வெளியில போலாம், பிரச்சனையை விட்டு வேணா நீங்களும் நானும் வெளியில போலாம். ஆனா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னா இன்னும் கொஞ்ச நாள் சிறைக்குள்ள இருந்து தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் நீ அனுபவிக்கிற அதே வேதனை அனுபவித்து தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் அந்த அவமான நிலையை நீ சகித்து கொண்டுதான் ஆகணும். தேவகரம் உணவு. யோசேப்பு நினைச்சிருப்பான், என்ன மறந்துட்டான்ப்பா, எல்லாம் கூட இருந்தாங்க, இந்த நேரத்துல மறந்துட்டானே. ஹல்லேலூயா. தேவன் நிர்ணயித்தார் என்றால் அது நிச்சயமாகவே நடந்தே முடிவேறும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் பார்த்தா திருப்பி ராஜாவுக்கு கனவு வந்துச்சு. இப்பொழுது அவனுக்கு அவனுடைய யோசேப்புடைய ஞாபகம் வந்தது. சிறைக்குள்ளே கஷ்டப்பட்டு இருக்கிற யோசேப்புடைய ஞாபகம் ஏற்ற காலத்திலே அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? இன்று நீ சிறைச்சாலையில் இருக்கலாம், இந்த பிரச்சனை போயிருமே நினைக்கலாம். எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருவருக்கு
தேவன் உன்னை நினைவுபடுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்குறித்த ஆட்கள் மூலமாய் நீ உயர்த்தப்படுவாய். ராஜாக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல அவனை கொண்டு போய் நிறுத்தினது ஏற்ற காலம். ஹல்லேலூயா. அவனை தூக்கி குழிக்குள்ள போட்டதிலிருந்து பலவர் தாங்கி அவங்க அப்பா மாற்றுறதுக்கு முன்னாடியிலிருந்து தாயின் கர்ப்பத்திலே உருவாகிறதுக்கு முன்பாகவே அவனுக்கு என்று குறித்த காரியங்களை தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவனுக்கு செய்தா உங்களுக்கு எனக்கு செய்வாரா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படி நினைக்கலாம். இப்போ இந்த அபுதாபி அப்போஸ்தலர் தலையில இந்த இடத்துல நின்று மைக்கில் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்குது, தேவன் எனக்கு முன் குறித்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நீங்களா கேட்கணும் என்று நீங்க பார்த்து கொண்டிருப்பது தேவன் முன் குறித்தது. இது முன் குறித்த காரியமா இருந்தால் இப்ப வரதுக்கு முன்னாடி நீ சந்தித்த அத்தனை காரியமும் தேவன் முன் குறித்தது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றையும் என் தேவன் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார்களாம், அதை என் தேவன் உன்னிப்பாய் கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பேசுவதை கேட்கிறவராய் இருக்கிறார். உன்னையும் என்னையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில குறித்த காலத்துல நமக்கு ஏற்ற காரியங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கூட இருக்கிறீங்க? இந்த குறித்த காலத்துல சில காரியம் நடக்கணும், ஏற்ற வேலையில சில காரியம் நடக்கணும்னா நம்ம சில காரியத்தை செய்தே ஆகணும். இல்லை என்றால் தேவன் குறித்த காரியத்தை மாற்றுவதற்கு அஞ்சாத தேவன், கொடுத்த வாக்குத்தத்தத்தை திரும்ப எடுத்துக் கொள்ளுகிற தேவன். இன்று நாம் அநேக நேரம் மேல் பூச்சா பெயிண்ட் அடிச்சு அவர் கொடுத்தார், நான் கொடுத்ததுதான், அவர் சொல்லிட்டாங்கல்ல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, வாக்குத்தத்தத்தில் அவர் வர மாட்டாரு, திருப்பி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கிறார், நீங்க அப்படி சொன்னபடி நீங்க கேட்கலப்பா, அதனால நான் இந்த வாக்கு சொன்ன வார்த்தையை நான் திரும்ப எடுத்துக் கொள்ளுகிறேன், நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கல. ஹல்லேலூயா. அதனால நாம கொஞ்சம் பயபக்தியாவே இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் தேவனிடத்துல நாம் கொஞ்சம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து ஒரே ஒரு வாசிக்கலாம். 1 கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, குற்றத்தில் அகப்பட்டால் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடக்கூடாது. நல்லா இருக்கும்போது நம்மளால நன்மை செய்ய முடியும், ஆனா கொஞ்சம் சோர்ந்து போகும் பொழுது நம்மளால நன்மை செய்ய முடியாது. சோர்ந்து போகும் பொழுது உண்மையை சொன்னா நம்மளால யோசிக்கவே முடியாது. ஆனாலும் தளர்ந்து போகாமல் இருந்தால் நீங்களும் நானும் ஏற்ற காலத்திலே அறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வேகமா நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்ம முடிக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவனே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே, ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. அப்படி அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது அவர் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில நல்லவனா இருந்தான், ஆனா அவனை உயர்த்தினது தேவன். அடங்கி இருக்க வேண்டியது தேவனுக்கு. தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கவனை தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடத்துல ஒருவேளை மற்றவர்களுக்கு அடங்கி இருக்கலாம், பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது தேவனுக்காக நான் இந்த இடத்துல அடங்கி இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ளும் பொழுது ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்களும் நானும் அடங்கி இருக்கும் பொழுது அவர் குறித்த நேரத்தில் நீங்களும் நானும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு உயர்வை கட்டளையிடுவார். அது வேலைக்காரியம் மாத்திரம் இல்லை, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போகணும்னா பேச்சுலர் இருக்கிறவனுக்கு ஒரு உயர்வுன்னு பார்த்தா அது கல்யாணம் ஆகிறது தான் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். சிரிஸ்டா கொஞ்சம் பேர் அது ஒரு உயர்வு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவனா அது அடுத்த லெவல் உயர்வு. ஹல்லேலூயா. அடுத்த லெவல் உயர்வுனா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க கல்யாணம் கட்டி பாக்குறீங்கன்னா அது அடுத்த லெவல். அந்த பிள்ளைங்களாம் பேரம் தெரிஞ்சுன்னா அடுத்த லெவல் உயர்வு. எந்த இடத்துல வேணாலும் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கொஞ்சம் அடங்கி இருக்கணும். 2 விஷயம். நெருப்பு அடங்கிருச்சுன்னா சாம்பலா மாறிடும்.
நெருப்பு தன்னை தாமே அடக்கி கொண்டால் எரிமலையாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம சாம்பலா ஆகிறதுக்காக அடங்கக்கூடாது, எரிமலையாய் ஆகிறதுக்காக அடங்குறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. நான் பிறவியிலேயே கோபக்காரன் அப்படின்னு சொல்றவர்கள் தேவனுக்காய் அடக்கி கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ அடங்குறது கஷ்டம்தான், ஆனா தேவனுக்காய் அடக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சில காரியம் என்னால மாற்றவே முடியாது, நான் இப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தேவனுக்காய் தங்களை அடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்ற நேரத்தில் தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்படி அடக்கி கொண்டு இருக்கிறவர்களை தேவன் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். எத்தனை பேரோட கூட இருக்கிறீங்க? இது எல்லா காரியத்திலும் பொருந்தும், எல்லா காரியத்திலும் பொருந்தும். கர்த்தருடைய நாம் மையப்படட்டும். இப்போ நம்ம வேகமாக முடிக்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த வருஷத்தில் உள்ள வாக்குத்தத்தம், அங்கிள் ஏற்கனவே 2 செஷன் எடுத்துட்டாரு. இன்னமும் நீங்க சொல்லலைன்னா ஒரு 4 செஷன் எடுப்போம். ஹல்லேலூயா. சொல்லலை, அங்கிள் நிச்சயமா எடுப்பாங்க. வாக்குத்தத்தம் என்ன நம்ம கொடுத்தது? ஒரு வரியில அதெல்லாம் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேர் சொன்னாங்க, ஆண்டவர் உனக்கு பூர்ணத்தை கட்டளையிடுவார், ஆண்டவர் உனக்கு சம்பூர்ணத்தை கட்டளையிடுவார், ஆண்டவர் உனக்கு பரிபூர்ணத்தை கட்டளையிடுவார். பயங்கரமானது. உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. கட்டளை இல்லை, அவரே உண்டு பண்ணுவார். கர்த்தருடைய நாமம். இப்போ எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்விக்கு அங்கிளே அழகா சொல்லி கொடுத்தாங்க. எப்படி? முதல்ல மனம் திரும்பணும், 2வது செவி கொடுக்கணும், 3வது இப்படி அமைதியா இருக்கணும். அடுத்து வாக்குத்தத்தம் கிடைக்காது. மனம் திரும்பு, செவி கொடு, கை கொள். கை கொள்கிறவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இருக்கிற அத்தனை பேரையும் நான் விசுவாசிக்கிறேன், நாமெல்லாம் மனம் திரும்பினவர்கள் என்று. ஹல்லேலூயா. அதுவே மனம் திரும்புவது தானே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுவது. 2வது, நாமெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள். செவி கொடுக்காம இருந்தாலும் இவங்க சவுண்டை வச்சாச்சு காதுக்குள்ள திணிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. செவிக்குள்ள அந்த வார்த்தை பெய்கிறது. 3வது மாத்திரமே நாம செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா. மனம் திரும்பாம சர்ச்சுக்கு வர மாட்டோம், அது நடந்து போச்சு. செவி கொடுக்கலனாலும் இவங்க கதவையும் சாத்தி வச்சு சத்தமா ஸ்பீக்கர்ல சவுண்ட் ஏற்றி உள்ள பூத்திடுறாங்க. 3வதா ஒரு காரியம் இருக்கு, அதுதான் கை கொள்றது. அதை யாரையும் பண்ண முடியாது, நீங்களும் நானும் தான் பண்ணியாகணும். ஹல்லேலூயா. ஆனா அந்த வாக்குத்தத்தத்துல செவி கொடுத்து மனம் திரும்புறவனுக்கு பரிபூர்ணம் உண்டாகணும்னா நிறைய நான் பரிபூர்ணமா ஆயிருப்பேன், நீங்களும் ஆயிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆகாததுக்கு காரணம் அந்த 3வது ஸ்டெப், கை கொள்ளுறது. எப்படி கை கொள்ளுன்னு தெரியலையே, தெரியலனாலும் நம்ம கேட்க மாட்டோமே, அப்படியே விட்டுருவோம். ஹல்லேலூயா. கை கொள்ளுகிறவனுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இப்ப எடுத்து வேகமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3-4. நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். அப்படியே நிறுத்திக்கோங்க. கட்டளையை கை கொண்டு நடந்தால் ஏற்ற காலத்திலே தேவன் மழை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே பெய்கிற மழை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நமக்கு அழிவை கொண்டு வராது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய மழை பெய்ந்துச்சு, பிளான் பண்ணவே இல்லை, திடீர்னு வந்து என்னென்னமோ ஆகி போச்சு. அப்படி ஒரு மழை நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் குறித்து வைத்த நேரத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும் அப்படின்னா நாம் வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை கை கொள்ளுகிறதற்கு ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கை கொள்வது எப்படின்னு சொல்லி கர்த்தர் சித்தமான சபையில் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப பேருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செய்து புதிதாய் வருகிறவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. மைக்கு கிடைச்சா மட்டும் நம்ம சொல்ல வேண்டாம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுவோம், அப்பா நீ இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நட, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம சொல்லுவோம். போன தடவை அழகா நம்ம சகோதரன் எடுத்தாரு, ஒரு மரத்தை நீரோரமா நட்டு வச்ச என்ன நடக்கும், சங்கீதத்தை அருமையா சொல்லி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அது தன் காலத்துல தன் கனியை கொடுக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது தன் காலம் அப்படிங்கிறது ஏற்ற காலம், குறித்த காலம். ஒருத்தருக்கு இப்ப நான் சொல்றேன், மேரேஜ் ஆயிட்டு ஒரு 70 வயசுல பிள்ளை பிறந்தா அது ஏற்றதா தெரியாது இல்லையா? அப்ப தன் காலத்துல தன் கனியை கொடுக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதை கை கொள்கிறவனுக்கு அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்துல தியானமா இருந்து அதை வாசித்து நேசித்து அதை கை கொள்கிறவர்களுக்கு ஏற்ற காலத்துல தேவன் நடக்க செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டு இருக்குது, நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் வார்த்தையை கை கொள்ளலாம்னு யோசிக்கிறீங்க? எல்லாத்தையும் செய்யறது ரொம்ப கஷ்டம். நான் உன்னையாச்சும் செய்யலாம் எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சமாச்சும் நம்ம கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது மற்றதற்கு தேவனே பலனை கொடுப்பார். அடுத்து நம்ம இதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் கொஞ்சம் வேகமாய் பார்த்து அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம தலையில இறங்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அதே லேவியராகமம் 26:4 வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும்
வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத, உனக்கு சம்பந்தமே இல்லாத, உனக்கு சொந்தம் இல்லாத இடத்துல இருந்து தேவன் உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்படியே அடுத்து போயிடலாங்களா? திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலமும் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமா, இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் உத்து பார்ப்போம். நம்ம எப்போ காரியங்களை, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். ஒரு திராட்சை செடியை வச்சு அது பூ பூத்து அதுக்கு வரது வரைக்கும் அங்க நமக்கு போரடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு அங்க ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்து அப்படியே வசனம் பார்த்தீங்கன்னா திருப்பி விதைக்கிற காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருந்து கொண்டே இருக்கும். விதையை எடுத்து நீங்க சமைச்சிட்டு கொஞ்சம் நெல்லை கொண்டு போய் திருப்பி ஊட்டி வைக்கிறதுக்கு வரைக்கும் நமக்கு திராட்சை பழம் ரெடி ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா. there is no gap. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரே மாதிரி இருக்காது. பல இடங்களில் இருந்து உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. குறைகள் இல்லாமல் நம்ம சாப்பிட்டு திருப்தியாகி நம்மளுடைய தேசத்துல குடியிருக்கும்படி தேவன் அவருடைய வார்த்தையை கை கொடுக்கிறவர்களுக்கு செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரம் நமக்கு ஒரு நேரம் நல்ல சம்பளம் சேவிங்ஸ் பேங்க்லாம் இருக்கும். கொஞ்ச நாளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கேப் இருக்கும். எங்கேயாச்சும் கையை நீட்டிடலாமேன்னு தோணும். இது ஆட்கள் சொன்னது மாதிரி தசம பாகத்தை கட் பண்ணலாமேன்னு தோணும். பல பிரச்சனை வரும். எங்கேயாச்சும் கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை கொடுக்காம போயிட்டு தசம கொடுத்தா செய்வாரா செய்ய மாட்டாரா, இப்பெல்லாம் பயங்கர ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போம்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வார்த்தைகளை கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே தேவன் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துல உண்மையா இருந்து அதை கை கொள்ள பழகும் பொழுது பெரிய காரியங்களுக்கு உன்னையும் என்னையும் அதிபதியாய் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. அப்படியே அடுத்த வசனத்தையும் பார்த்துடலாங்களா? தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். ஆமென். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் காத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீ தேசத்துக்கு தெய்வீகரா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய தேசத்தின் நிலை இதுதான். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளாததுனால இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக சபைகள் உண்டு, அநேக போதனைகள், அநேக ஆராதனைகள் தேவனுடைய கட்டளையை கை கொள்வதற்கு மறந்ததுனால, கற்றுக் கொடுக்காதனால இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் தேசத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு யாரும் காரணம் இல்ல, நான் தான் காரணம் என்று ஒவ்வொருவரும் எடுத்து இன்று தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தேசத்திலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. துஷ்ட மிருகம் நம்மை நெருங்குவதில்லை, துஷ்ட மனிதர்கள் நம்மை நெருங்குவதில்லை, பட்டயம் நம்முடைய தேசத்திலே விளையாடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையாகிய நீனும் நானும் உத்தரவாதத்தை மறப்பதினால் சபை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, நம்முடைய குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய நெருக்கத்தை இழந்ததினாலோ இன்றைக்கு ஆதி அன்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் பேசுறதுனால நான் உங்களுக்கு மாத்திரமல்ல, இது எனக்கும் சேர்த்து தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் திரும்ப விளக்கப்பட்ட அதே ஸ்தானத்துக்கு நீ திரும்பி வரும் பொழுது தேவன் உன்னையும் என்னையும் என்ன காரணத்துக்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை தேசத்துல, சபையில, குடும்பத்துல தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும். தேங்க்யூ ஜீசஸ். கடைசியா ஒரே ஒரு பாடல் வரியை மாத்திரம் பாடி நாம் முடிச்சிடலாமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கே தந்துடுவார். தேங்க்யூ லார்ட். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அழியா 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 அரணுக்கு திரும்புங்கள். அழியா 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 கர்த்தரை உயர்த்தவோ. அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா அழியா அழியா